புதுச்சேரி என்பது மத்திய அரசோட குழந்தையாகவே இருந்தது ஒப்பந்த அடிப்படையிலே. நேரு என்ன சொல்கிறார், புதுச்சேரி பிரான்ஸோட ஜன்னல் சொன்னார். புதுச்சேரி வந்து இந்தியா வந்து 47 விடுதலை, புதுச்சேரி 54 நவம்பர் 1 விடுதலை, 63/16 ரெண்டாவது ஒப்பந்தம் சட்டமான புதுச்சேரி இந்திய பாராளுமன்றத்திலும் பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் மாறுது. சரிங்களா? புதுச்சேரிக்கு அன்னைக்கு வந்து 90% மானியம் மத்திய அரசு கொடுக்கணும். ஏன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பண்ணுற மாதிரி செய்யணும். அதை கழுதை தேஞ்சு கட்டுரம வர கதையாக இன்றைக்கி வெறும் 30% தான் புதுச்சேரிக்கு வருது மானியம்னு சொல்லிட்டு. அதற்கான காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். ஐயா நாராயணசாமியும் தவறு பண்ணிக்கிறாரு, ரங்கசாமியும் தவறு பண்ணிக்கிறாரு. இதனால் வந்த விளைவு தான் இன்றைக்கி புதுச்சேரி வந்து நம்ம நடுத்தரில் நிற்கிற மாதிரி நின்று இருக்கிறோம். என்ன தவறு நேர்ந்திருக்கு? புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்து பெற்று கிட்டத்தட்ட ஐயா சொன்னாங்க கம்யூனிஸ்ட் 70 கட்டு. அதுக்கு முன்னாடியே சிவ ஐயா வந்து இந்திய பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமாக கோரிக்கை வச்சாருங்க. புதுச்சேரிக்கு இவங்க பெற்றிருந்தாங்கன்னா, மாநில தகுதி பெற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரி வந்து மேலோங்கி நின்று இருக்கும். இன்றைக்கி புதுச்சேரிக்குன்ற ஒரு தேர்வாணையமே கிடையாது. நம்ம சின்ன சின்ன சண்டைக்காக இங்கே சண்டை போட்டுக்கிறது நமக்கு இது இல்லைங்க. எங்களுக்கு புதுச்சேரி நான் எதெல்லாம் இழந்து நிற்கிறதுமா, மொழியின் அடிப்படையில் இங்கே இனங்கள் அடிப்படையில் எல்லா வேலைவாய்ப்பும் இழந்துருக்குறோம். மத்திய அரசு தேர்வாணை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அனைத்திலே வந்து வடநாட்டுக்காரன் வந்து தலைவராகவும் துணைத் தலைவராகவும் எல்லா அரசு பள்ளியிலையும் இருக்காப்புல. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காஞ்சிமாமுனியூரில் ஒரு பேராசிரியர் இருக்கார். அவருக்கு தமிழே சுத்தமாக தெரியல. அவர் பாடம் நடத்தலை, குடும்ப கதையை பேசிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு படிச்சுக்கிட்டு போயிடுறாரு. இன்று நிலைமை அப்படி தான் இருக்குது. நம்மளோட வேலை வாய்ப்பு முழுக்க இந்தியா முழுக்க பரவலாக்கப்படுது. நம்ம புதுச்சேரி மக்களுக்கான வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கல. இது ஒரு முதல் பிரச்சனை. மானியம் இன்னைக்கு புதுச்சேரிக்கு வந்து இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? 1750 கோடி கொடுக்குறாங்க. பட்ஜெட் எவ்வளோ போடுறாங்க? 12,000 கோடி பட்ஜெட் போடுறாங்க. தோழர் சொல்கிறாரு புதுச்சேரிக்கு வந்து இவங்க வந்து நிரந்தர வருமானம் கிடையாதுன்றாரு. இன்றைக்கி புதுச்சேரியில் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரியில் 3000 4,000 கோடி மத்திய அரசுக்கு போகுது. இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா காஷ்மீரை பற்றி, நான் காஷ்மீரை பற்றி பேசாதீங்கன்னு. காரணம்னா அங்கே இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றி அது ஒரு மாநிலமாக பிரிக்கிறாங்க, யூனியன் பிரதேசத்தை பிரிக்கிறாங்க. ஆனால் புதுச்சேரி ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போட போகிறாங்க. விதி 30 என்ன நம்ம சொல்கிறான் தெளிவாக, புதுச்சேரிக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போது கிடைக்காத போது இந்திய அரசால் கொடுக்கப்படாத போது சர்வதேச நீதிமன்றத்தை அணுகலான்னு அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. எந்த மாநிலத்துக்கு இருக்குது?